ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாலோட சீமந்தத்துக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வண்டியில் வச்சுட்டு கிளம்பியாச்சு. வண்டியும் மூவ் ஆகிடுச்சு. வந்து வல்லக்கோட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து மாலிக் ஃபங்க்ஷனு. ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கலை. ஸோ டைம் கிடச்ச கொஞ்ச நேரத்தில் தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் சாரி மாலினிக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவள் அந்த ஒயிட் கலர் சாரி கட்டி சாயங்காலம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் சாயங்காலம் பண்ணி ஆரம்பித்தோடனே ரொம்ப நேரம் குழந்த பாவம் குளிச்சுட்டே இருந்தான். நெக்ஸ்ட்டு சாயங்காலம் ஒவ்வொருத்தவங்க யார் யார் செய்யணுமோ அவங்கெல்லாம் செஞ்சு முடித்தோடனே நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் சாரீ கொடுத்து அந்த சாரியும் கட்டினான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே தான் கிளம்புவோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். இப்போ கோயிலுக்கு வந்து நான், மாலினி, என் கொழுந்தனார், அப்புறம் என் மாமா ரக்ஷி, மாலினியோட மாமியார் ஆபி எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட் கோயில் ரொம்பவே நிஜமாகவே அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் உள்ளே போனேன். கோயில் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அது உள்ளே போயிட்டு கொஞ்சம் அந்த மூலஸ்தானம் அந்த முருகரே பார்த்தோம். கொஞ்சம் கிட்டேருந்து பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கல கிளியராக. அதனால் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கிட்ட தான் வந்து போகணும். அது அங்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய சாமி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். அந்த மூலஸ்தானத்தில் இருக்க சாமி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்லோ பண்ணதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தோம். நிஜமாகவே சொல்கிறேன், அதில் இருக்க வால் பெயிண்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபோட்டோஸோட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு வால் பெயிண்டிங்கும் ஒரு அந்த கதைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து பால் குடம் தூக்கிட்டு போவாங்க, அங்கே வந்து அந்த சாமிக்கு மரியாதை செய்வாங்க. அது எல்லாமே சொல்லிட்டு அந்த பிக்சர்ஸ் மூலியமாகவே நிறைய பேசியிருந்தாங்க. அதில் இது வந்து வெளியவே இருந்த முருகர். அது அங்கேயும் போய்ட்டு எல்லாம் சாமி கும்பிட்டாங்க. ஆக்சுவலாக கோயில் எனக்கு ரொம்பலாம் வந்து ரஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் போச்சு. ஸோ அதனால தான் பெயிண்டிங்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் அப்படியே மைன்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த முருகர் பக்தருக்கெலாம் ஏன் இப்போது ரொம்ப முருகருக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னு அதுதான் தோணுச்சு. ஏன்னா அவரே நிஜமாகவே அழகாக தான் இருந்தார். ஆமாம் அம்மா, அந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா கிட்ட கூட அந்த ட்ராயிங் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு சொன்னேன். அப்பா ஓகே சொன்னார். அப்புறமா நல்லா இருக்குமா நீயும் சொல்லு கட்டிதான்னு சொன்னாங்க. அப்படின்னா எல்லாம் கூட ஓடினே இருந்தேன். நிஜமாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க வீடு எடுக்க ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நிஜமாலே அந்த பிளேஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன் இந்த கோயிலில். அந்த கோயில் அந்த ஃபோட்டோ பிக் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இந்த இப்போ பார்த்துட்டுருக்கீங்களா, இந்த கோபுரம் பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம். நிஜமாகவே ஃபோனில் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. இது வந்து கோயிலுக்கு ஒரு பேக் சைடு ஒரு இந்த பக்கம் போனால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நின்று நாங்களும் ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்தோம். அந்த செல்ஃபி நான் ஷேர் பண்ணுறேன் இதில். இது வந்து கோயில் குளம். இது இப்போது அது பக்கத்தான் போகிறோம். இந்த கோபுரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு பண்ணால் கோயிலோட குளம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கோபுரத்துக்கு பெண் சைடு போயிருந்தாலே ரொம்ப அழகாக இருந்திருக்கும் கோயிலோட குளம். ஆனால் வந்து இந்த கேட்டு வழியாக ஒரு சின்ன கேட் வழியாக தான் பார்த்தோம். இது வந்து கீழே தரையில் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வேண்டிக்கும் போது இந்த மாதிரி விழுந்து வேண்டிக்கிறாங்க எல்லாருமே. அதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அங்கேருந்து நாங்கள் பட்டாபுரம் வரணும். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு மோஸ்ட்டாக கொஞ்சம் வீடியோஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு 7 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.